நடிகர் தனுஷ் மற்றும் நாகார்ஜுனா கதாநாயகனாக நடித்துள்ள படம் குபேரா. இந்த படத்தின் மூலம் தனுஷ், நாகார்ஜுனா மற்றும் ராஷ்மிகா மந்தனா உள்ளிட்டோர் முதலாக இணைந்துள்ளனர். படத்தின் பாடல்கள் மற்றும் டீசர் ஏற்கனவே வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது. அதேபோல் தற்போது படக்குழு வெளியிட்டுள்ள ட்ரெய்லர் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. ட்ரெய்லரை பார்த்தால் படத்தின் கதை என்பது பிச்சைக்காரராக உள்ள தனுஷ் மற்றும் ராஷ்மிகா மந்தனா இருவருக்கும் வில்லன்கள் கூட்டாளியாக உள்ள நாகார்ஜுனா உதவி செய்வதை போல் நடித்து ஏமாற்றுகிறார். இதை தெரிந்து கொண்ட தனுஷ் அவர்களிடம் இருந்து தப்பித்து அவர்களின் சதி திட்டத்தை முறியடிக்கிறார். இதற்கு தடைகளாக வரும் விஷயங்களை அவர் எப்படி எதிர்கொள்கிறார்? வில்லன்களுடன் கூட்டாளியாக இருக்கும் நாகார்ஜுனா ஒரு கட்டத்தில் அவர்களுக்கு எதிராக மாறுகிறார் என்பதுதான் கதையாக இருக்கும் என ரசிகர்கள் ட்ரெய்லரை வைத்து டீகோட் செய்து வருகிறார்கள். தனுஷ் நடிப்பில் வெளியாகும் 51வது படம் இது. இந்த படத்தின் மீது ரசிகர்களுக்கு பெரும் நம்பிக்கையே உள்ளது. இந்த படத்தை கடந்த 13ஆம் தேதியை ரிலீஸ் செய்ய திட்டமிட்டனர். ஆனால் அகமதாபாத்தில் 12ஆம் தேதி ஏற்பட்ட விமான விபத்தினால் சுமார் 274 பேர் இறந்தனர். இதனால் படக்குழு ட்ரெய்லரை ஜூன் 15ஆம் தேதி ரிலீஸ் செய்துள்ளது. ஹைதராபாத்தில் நடைபெற்ற ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்ட இயக்குனர் எஸ் ராஜமௌலி படத்தின் இயக்குனர் சேகர் கமுலா குறித்து மிகவும் சிலாகித்து பேசினார். குறிப்பாக அவர் பேசும்போது, சேகர், உங்களது படம் நீங்கள் நம்பும் அரசியலை பிரதிபலிப்பதாக உள்ளது. ஆனால் எனது படங்கள் அப்படி இல்லை. நான் நம்பும் அரசியல் வேறு, எனது படங்கள் வேறு ஒன்றாக உள்ளது. நீங்கள் இப்படி படம் எடுப்பது உங்கள் வாழ்க்கை கொள்கைகளை பிரதிபலிக்கிறது. நீங்கள் இதே கொள்கையுடன் எப்போதும் இருக்க வேண்டும் என்றும் பேசினார். படத்தின் ட்ரெய்லர் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. மேலும் ட்ரெய்லரை பார்க்கும்போது படம் நேரடியாக தெலுங்கில் உருவாக்கப்பட்டு அதனை தமிழில் டப் செய்துள்ளார்கள் என்பது போல் தெரிகிறது. தியேட்டரிலும் இதே போல் இருந்தால் ரசிகர்கள் ரியாக்ஷன், குறிப்பாக தமிழ் ரசிகர்களின் ரியாக்ஷன் என்னவாக இருக்கும் என்பது கேள்விக்குறியாக உள்ளது. படத்தின் ட்ரெய்லர் சுமார் 2 நிமிடங்களுக்கு கட் செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலமாக படத்தின் மீதான எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. வித்தியாசமான கதைக்களத்தில் குபேரா உருவாக்கியுள்ளது ட்ரெய்லர் மூலமாக கன்ஃபார்ம் ஆகியுள்ளது. இதனையடுத்து அவரது நடிப்பில் இட்லி கடை படத்தை ரிலீஸ் செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. ராயனை தொடர்ந்து தனது நடிப்பில் அவரை இயக்கியுள்ள இப்படத்தில் நித்யா மேனன், அருண் விஜய் உள்ளிட்டோர் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்துள்ளனர். ஃபீல் குட் படமாக உருவாக்கியுள்ள இட்லி கடை ரிலீஸுக்காக நீண்ட காலமாக காத்திருப்பில் உள்ளனர் ரசிகர்கள். தனுஷ் தற்போது ஹிந்தியில் ஆனந்த் எல்ரா இயக்கத்தில் தனி இஷ்க் மீன் என்ற படத்தில் நடித்து வருகிறார். இப்படத்தின் ஷூட்டிங் துவங்கி மும்முரமாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க.